ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் தொடங்கும்போது வர்ற 28ஆம் தேதி மார்ச் ஐபிஎல் தொடங்கும்போது சென்னை அணி வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. ருத்ராஜ், அதாவது ருத்ராஜ் ரூமுக்குள்ளே இருக்காப்புல கதை தட்டி ஒரு கடிதம் ஒன்று போடுறாங்க. அதில் வந்து ருத்ராஜ் அமேசிங் என்னன்னு தெரியலை. அப்போ தலை அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தாப்ப ருத்ராஜ் என்னவாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப் பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது. யாரை இறக்கலாம், யாரை இறக்கக்கூடாது, அங்கே அந்த முடிவே இல்லாமல் எல்லாத்தையும் இறக்கலாம். அந்த மாதிரி சிஎஸ்கே பேட்டிங் லைனப் இருக்குது. தலை தோனி இம்பேக்ட் பிளேயராக கூட இறங்கலாம். ஏன்னா சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை பேட்டிங் வந்து அவ்வளோத்துக்குள்ளே எக்கச்சக்கமாக இருக்குது. பவுலிங் அதேமாரி நூர் அகமது, கலீல் அகமது எல்லாம் வெறித்தனமான பவுலர் பேட்டிங் இருக்குது. சாம்பியன் நம்ம T20 வேர்ல்டு கப் அடித்த 2 சாம்பியன் வேறு சாம்சன், சிவன் துபே 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வந்து அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப 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 முக்கியமான ஆள் இந்த 2 பேரும். சாம்சன் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த T20 வேர்ல்டு கப்பே அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோற்ற காரணத்தினால நம்ம இந்தியா டீமுக்குள்ளே சாம்சன் வந்தாப்புல. இல்லைன்னா ரிக்கி சிங் இறங்கி தோக்கிறது கூட ஒரு கேள்வி, இந்தியா டீம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட சாம்சன் அடிக்கலாம்னா கண்டிப்பாக இந்தியா தோற்றுருக்கும். லாஸ்ட் வரைக்கும் எல்லா விக்கெட் போயிடுச்சு இருந்து சாம்சனும் துபையும் இருந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ சிவன் துபை 19வது ஓவர் அந்த 2 4 அடிக்கலாம்னா சாம்சனுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிருக்கும். ஆனால் சாம்சன் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் லாஸ்ட் ஓவரில் வந்து ரொம்ப ப்ரெஷரில் 12 ஆகிருக்கும். சாம்சன் 100 கிடச்சிருக்கும். அதனால் சாம்சன் T20 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க. இப்போ வந்து ஐபிஎல்லில் வந்து அதிக ஸ்கோர் யார் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? ருத்ராஜா, சாம்சனா, விராட் கோலியா, கில்லு வந்து T20 ஃபார்மேட்டே இப்போ விட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் யார் அதிக ஸ்கோர் வாங்குவா? ஆரஞ்சு கப்பு வேறு ப்ளூ கேப் யார் வாங்குவா? கமெண்ட் பண்ணுங்கள்.